ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம ஒரு நியூ தாய் ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம்ல, அதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லைட்டாக லவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இடையில வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அவங்க சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தப்ப ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இந்த ரேங்க் காரில் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னுக்கிட்டே வருவாளா. அந்த சமயத்தில் ஹீரோவும் அவளை பார்த்துட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருந்தான் இல்லையா. ஆக்சுவலாக இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, யாரோ ஒரு பையன் நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு, நீ யாருடா, எதுக்கு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு என்ன ஏதுன்ட்டு அவனை போட்டுட்டு அடிச்சுட்டு துரத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நிப்பாட்டு, அவன் வேற யாரும் இல்லை, எங்கள் வீட்டு நெய்பர் தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் தான், நீ எதுக்கும் பயப்படாத, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளையும் கொண்டு போயிட்டு ரிப்பேர் கடையிலையும் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவன் வந்து எங்கள் நெய்பர் தான், இவன் ஒரு ஆர்டிஸ்ட், இவங்க அப்பாவும் ஒரு பெரிய கம்பெனிக்கே ஓனர், இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லவும். ஆனால் அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிறா. நீ வேணா செக் பண்ணி பாருன்னு சொன்ன உடனே அவன் நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்குறா. அதில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோஸ் நிறைய வரும். அதுவும் அவங்க அப்பா கூட நிற்கக்குள்ள அவங்க கம்பெனி இது எல்லாமே தெரிய வரவும் அவளுக்கு அப்படியே மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோவையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. அவனும் இவ பார்க்கறத பார்த்துடுறான். கிட்ட வந்துட்டு உன் சைக்கிள் ரெடி ஆக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு இவ இடையில வந்து நின்றுக்கிட்டு, அச்சோ உங்களை யாருன்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு உங்களை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவன் ஏன் இப்படி வந்து இடையில வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனும் ஆல்ரெடி அவளை வாய் பழந்துட்டு தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால இவனும் அவகிட்ட வலிஞ்சு பேச அவளும் ஃப்ளட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம பிம்க்கு இவ என்ன பண்ணுறாங்கிறது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் ஷாக்காக இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாடலோட ஃபோட்டோஸ் ஒன்று ட்ரா பண்ணி ஆகணும். அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாதிரி ஒரு பொண்ணு, அவளை நீ மாடலாக வச்சு எனக்கு ஒரு ட்ரா பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல உடனே அவனும் சரின்ட்டு ஒரு வச்சு ஒரு ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் இந்த ரேங்க் அங்கே வந்துடுறா. நம்ம வச்சு நிறைய ட்ரா பண்ணி வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது, செமையா கோவமாகுது. வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே டேபிளில் வேகமாக வச்சுட்டு, என்னது இவ்வளோ ஃபோட்டோஸாக நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் பேச ஆரம்பிக்கிறா. ரேங்க் எங்கள் அப்பா மாடலாக வச்சு ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காரு, யாருக்கும் கிஃப்ட் பண்ணணுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, ஏன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் மாடல் மாதிரி தெரியலாளா, என்னவெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையா, நீங்கள் என்னையெல்லாம் மாடலாக யூஸ் பண்ணி ட்ரா பண்ண மாட்டிங்களான்னு கேட்க, அச்சச்சோ அப்படிலாம் இல்லை, தப்பாக புரிஞ்சிக்காத, பிம்மோட மாடலில் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் நான் உன்னை தனியாக வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போனா எனக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா, நானும் உங்கள் கூடயே சேர்ந்து இந்த ட்ரா பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கற்றுக்கிட்டோமான்னு கேட்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. அவங்களும் வேறு வழி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடலாக போஸ் கொடுத்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க இப்போ வேறு உலகத்தில் போன மாதிரி இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து அவங்க அப்பாக்கிட்டேயும் கொடுக்குறான். ஆக்சுவலாக தானே வரைய சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ரேங்க் பொண்ணை வரைஞ்சி ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. நீ எப்படி, நான் உங்ககிட்ட தானே வரைய சொன்னேன், ஆனால் இந்த பொண்ணு யார், இவளை எதுக்காக வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக பிம்மோடைய ஃப்ரெண்டு தான் இவ, அதனால தான் நான் உங்களுக்கு வரைஞ்சி கொண்டு வந்தேன்னு சொல்ல, அப்போனா உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்க, அப்பா என்ன இவ்வளோ ஃப்ராங்க்லியாக கேட்குறீங்க, ஆமாம் நான் ஃப்ராங்க்லியாக கேட்குறேன்ல, அதே போல் நீயும் ஃப்ராங்க்லியாக பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் ஆமாம்ப்பா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அந்த சமயத்தில் அவங்க அம்மா வேற அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த கரண்டியை அப்படியே வேகமாக வைக்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, இல்லை ரொம்ப பேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதை பற்றி நீ சொல்கிற, ஃபுட்டு சரியில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை பற்றி தான் நான் பேசுகிறேன்,
பிம் ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லவங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தப்பலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்ன நெனச்சேன்னா, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்ப அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறேங்க. "ஆன்ட்டி என்ன பேசுறீங்க? நான் அவள ஒரு சிஸ்டரா தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். இவன் பார்த்த பார்வையில வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்படிலாம் பேசுறான் பாருங்க. "அவ ஒரு எனக்கு சிஸ்டர் மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா எனக்கு ரேங்க பார்த்தாவே அப்படியே நெருப்பு மாதிரி தெரியுது. அவகிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா? அந்த ஃபயர் உன்ன அப்படியே எரிச்சிற போது, அத கொஞ்சம் கவனமா வச்சுக்கோ. என்னைக்குமே நெருப்புக்கிட்ட போறது ஆபத்து தான். ஆனா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கன்ட்டு" சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ அந்த அந்த பொண்ண வச்சு மாடலா வச்சு நெறைய ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கான். அத நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க நார்மல் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஸோ இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஸ்டெப் மாமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையா கோவமாகுது. அதனால பிம் அம்மாகிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நம்ம ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொலம்புறாங்க. அதுக்கு பிம் அம்மா இருந்துட்டு, "இல்ல, அவ ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிக்கணுங்கிறதுக்காக தான் கத்துக்கிறதுக்காக வரா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, தப்பா புரிஞ்சிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. அவ பார்க்கிறதே அப்படி கிடையாது. அவளுடைய மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அவ நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லி பொலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிம் அம்மாவும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே இந்த ரேங்க் அங்க வரா. "ஆன்ட்டி இந்த மாதிரி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கணும். போகட்டுமான்னு?" கேட்க, "யாரும்மா நீ? நீ தான் அந்த ரேங்க்கான்னு?" கேட்க, "ஆமாம்." "நீங்க யாரு? பிம்முடைய ரிலேட்டிவான்னு?" கேட்கறதுக்கு, நான் அவளுடைய ரிலேட்டிவ்லாம் கிடையாது. ஹீரோட ஸ்டெப் மம்னு சொல்ல, அவ அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே வணக்கம் சொல்றா. வணக்கம்லாம் சொல்லிட்டு, "உங்கள பத்தி அவன் நெறையவே பேசுவான். நீங்க ஃபுட்டெல்லாம் நல்லா செய்வீங்களாம். நீங்க ரொம்ப நல்லவங்க" அப்படி இப்படின்ட்டு நெறைய பேசுவான் அப்படின்னு சொல்லி, அப்படி இவங்கள காக்கா பிடிக்கலான்னு நெனைக்கிறா. ஆனா அந்த ஆன்ட்டி, "நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நல்லா பேசுறியே! ஸ்வீட்டா இருக்கு நீ பேசுறதெல்லாம். ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீ ஒரு பொண்ணு. ஒரு ஆம்பளை கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாலாம் நின்னு பேசக்கூடாது. அது உனக்கு தான் பிரச்சனை. ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் அவங்க வீட்டுக்கே வந்து நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரியில்ல" அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, அவ, "ஆன்ட்டி நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க யாரு? எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. ஆக்சுவலா ஹீரோட அம்மா இறந்ததால தான் நீங்க அவர கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்ல வந்து நீங்க ஒரு மெய்டா தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்ப நீங்க எந்த மாதிரி நடந்திருப்பீங்க? ஆனா நீங்க பண்ண அட்வைஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என் வீட்ல எங்க அப்பா, அம்மா சொல்றதையே நான் கேட்க மாட்டேன். ஆனா நீங்க சொன்னா மட்டும் நான் கேட்டுறவா போறேன்? நான் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது நீங்க எப்படி எனக்கு சொல்லலாம்? நான் ஒரு மேன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க தேவையில்லாத எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவ வெளிய வந்தவ என்ன பண்றான்னா, அப்படியே கோவப்பட்டுட்டு நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு அவ பேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, பின்னாடியே ஹீரோவும் ஓடி போயிடுறான். "என்னாச்சு ரேங்க்? என்னாச்சு? என்னாச்சுன்ட்டு" பின்னாடியே ஓடி போக, அவ என்ன பண்றான்னா, ஹீரோ கிட்ட அவங்க அம்மா பேசுனது எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஆனா இவ என்ன பேசுனாங்கிறத சொல்லல. அவங்க மட்டும் என்ன பேசுனாங்கங்கிறதெல்லாம் சொல்லிப்புடுறா. "இந்த மாதிரி உங்க அம்மா என்னைய ஃப்ளர்ட் பண்ணி உன்ன செட்யூஸ் பண்றேன்னுலாம் சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு ஷாக் ஆகுது. என்னது பாங்க் ஆன்ட்டி எப்படி பேசுனாங்க? அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்களேங்கிறதுக்கு, "இல்ல அவங்க அப்படிதான் பேசுனாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, உன்னைய நெனச்சு தான் கவலையா இருக்கு. உன்னைய போயிட்டு அப்படி பேசிட்டாங்களே" அப்படின்ட்டு ஹீரோ மேல திருப்பி விட்டுர்றா. "இல்ல நான் அவங்கள சும்மா விடமாட்டேன். இத பத்தி கேட்காத விடமாட்டேன். அவங்க எப்படி உன்னைய இப்படி பேசலாம்ன்னு" சொல்லிட்டு அவன் கோவப்பட ஆரம்பிக்கவும், அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, "இல்ல இல்ல நீ இத பத்திலாம் அவங்க கிட்ட கேட்காத. நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி அழுது ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ தான் இப்ப நல்லா ஏத்தி விட்டுட்டா இல்லையா? இவன் என்ன பண்றான்னா, பாங்க் ஆன்ட்டிகிட்ட வந்து செம்மையா சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். "எப்படி நீங்க ரேங்க பத்தி இப்படி பேசலாம்? அவள எப்படி ஹர்ட் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிக்க, "நான் அப்படிலாம் பேசல. அவள ஜஸ்ட் வார்ன் தான் பண்ணுனேன். அவள தப்பாலாம் மீன் பண்ணி பேசல. நான் எதுவும் சொல்லலங்கிறதுக்கு" ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். "நீங்க எப்படி அதெல்லாம் பேசலாம்? வார்ன் கூட எதுக்கு பண்றீங்க? அப்படி என்ன விஷயம்?" அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கவும், "இங்க பாருப்பா, நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுறது கிடையாது. நீ வேணா பிம் கிட்டயே கேளு. பிம் ஃபேமிலி நம்மகிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பத்தி எதுவும் தப்பு தவறா பேசுறேனா? அவங்களும் இங்க வரதானே செய்றாங்க. அவங்க கிட்டலாம் என்னைக்கும் தப்பா பேசியிருக்கிறேனா? ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத இருந்தா ஜஸ்ட் அவளுக்கு வார்ன் தான் பண்ணுனேன். வேற எதுவும் சொல்லலங்கிறதுக்கு, பிம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனா அவங்க
உங்கள பத்தி இதுவரைக்கும் எந்த விஷயமும் சொன்னது கிடையாது தான். அதுக்காக எல்லாரும் ஒரு மாதிரியே இருப்பாங்களா? அதுக்கு அந்த ஆன்ட்டியும், "நான் இனிமேல் யார பத்தியும் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வந்தாலும் சரி, போனாலும் சரி, அவ என்ன பண்ணாலும் சரி, நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அவள பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்ல. என்னை மன்னிச்சுடு. நான் இனிமேல் அவள பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு" சொல்லவும், "ரேங்க் ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீங்க தேவையில்லாத அவள பத்திலாம் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்ல. அதுவும் இல்லாத நான் என்னோட இஷ்டப்படி தான் இருப்பேன். நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது அப்பா மாதிரி. நானும் அடல்ட் ஆயிட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதுவும் எனக்கு சொல்லி தர வேணான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுறான். ஆக்சுவலா அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பா ஒரு ரோபோட் பொம்மைய வச்சுட்டு அதில வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. அத பார்த்து தான் அவன் கோவப்பட்டுட்டு அந்த மாதிரி திட்டி விட்டுட்டு போறான். அவன் போனதுக்கப்புறம், "நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பையன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன பத்தி கவலைப்படாத. நீங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு திட்டுறதுக்கு, அவன் சொன்னத கேட்டல்ல, அவனும் அடல்ட் ஆயிட்டானாம். அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியுமாம். "நீ எதுக்கு அவன பத்திலாம் கவலைப்படுற? நீ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோட அப்பா இந்த ஹீரோ எந்த அளவுக்கு போவான், இந்த பொண்ணுடைய சுயரூபம் எப்ப தெரியும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் நடந்துக்கிறதும் அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இந்த ரேங்க்கும் ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ வச்சு ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறதுக்காக நல்லா அவனை ஹேண்ட்ஸமாக ரெடி பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்ட, அவனும் போயிட்டு பிம் கிட்ட காட்டுறான். "பிம், நான் இப்போ எப்படி இருக்கேன்னு காட்ட, நீ முதல்ல இருந்ததை விட இப்போ சூப்பராக இருக்கே. முதல்ல உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா இருக்காது, இப்போ சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாம், இதெல்லாம் ரேங்க் தான் ரெடி பண்ணி கொடுத்தா, அதான் இந்த மாதிரி என்னை ப்ரிப்பேர் பண்ணான்னு" சொல்ல, "ஆமாம், நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதனால தான்" அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஆட் ஷூட்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு பில்டிங்க்காக ஆட் ஷூட் பண்ணுறான் போல இருக்கு. அந்த பில்டிங்க்காக ஆட் ஷூட் பண்ண அவனுக்கு வந்து திக்கிக்கிட்டே இருக்கு. அவனால பேச முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு தொடச்சி விட்டுக்கிட்டு ஏதோ அவனுக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நார்மலாக ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறத பார்த்த உடனே நம்ம பிம்க்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னது இவ்வளோ அழகாக பேச ஆரம்பிச்சிட்டான், இவ்வளோ நேரம் வரைக்கும் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருந்தானுன்ட்டு. ரேங்க், அவனுக்கு போய் என்னத்தை சொன்னேன், இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் அப்படித்தான், நீ அதுலலாம் எதுவும் கேட்காத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவன் அங்கேருந்து அந்த ரேங்கை கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் எங்கெங்கேயோ சுற்றுறாங்க. அவங்க டைமை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அவங்க 2 பேரும் இன்டிமெண்ட்டாக ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஓடி வரான் பிம் வீட்டுக்கு. அவங்க ஏதோ ஒரு ஃப்ளவர் பொக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஓடி வந்துட்டு, "பிம், சாரி, நான் லேட்டாக வந்துட்டேன். நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் நான் வர முடியாத போயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இவ என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்டே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. ஏதோ ஒரு பொக்கே வந்து யாருக்கோ கொடுக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது, டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது. அதை இவன் செய்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல இருக்குது. ஆனால் இவன் வராத இருந்ததால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கால் பண்ணி கேட்க, அவன் இங்கே வரவே இல்லை. அவன் எனக்கு எதுவும் கால் பண்ணவும் இல்லை. கால் பண்ணானா நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. சரி, ஃப்ளவர் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் எடுத்துகிட்டும் கிளம்பிடுறான். அவன் இந்த சைடு கிளம்புன உடனே இந்த ரேங்க் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறா. அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி என்னாச்சு ரேங்க்னு கேட்க, நீங்கள் உடனே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறா. என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு, "நீ இந்த மாதிரி நான் லாஸ்ட் நைட் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லி எங்கள் அம்மாகிட்ட நீ பொய் சொல்லணும்னு சொல்கிறா." "எதுக்காக நான் பொய் சொல்லணும், என்னாச்சுன்னு கேட்க, "நான் லாஸ்ட் நைட் இங்கே வீட்டில் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லி, "நீ எனக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, பொய் சொல்லன்னு" சொல்லி கேட்குறதுக்கு, அப்போ தான் அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக இந்த ஹீரோவும் பொய் தானே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை யோசிச்சு பார்த்துட்டு, "அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, அது எப்படி உனக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க, "நான் ஜஸ்ட் கெஸ் தான் பண்ணினேன்னு" சொல்லவும், "ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம்" அப்படின்னு சொல்கிறதுக்கு, "நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, இது தப்பு இல்லையாங்கிறதுக்கு", "அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது உனக்கு தெரியாதா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ப்ளீஸ் எங்கள் அம்மா கிட்ட போய் மட்டும் சொல்லுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பொய்யும் சொல்லிடுறாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பார்ட்டிக்காக அவளை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக வரான் அவங்க வீட்டுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வர, அப்போ இவன் பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறத பார்த்த உடனே இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மயங்கி போயிட்டான்ட்டு. "எப்படி இருக்க, நான் அழகாக இருக்கானான்னு" கேட்க, "நீ ரொம்ப அழகாக இருக்க, சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்கேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க.
அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்ட்லியான டைப் தானே. அவங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நல்லா பேசவும், "நீங்க என்னைய நம்பி உங்க பொண்ண அனுப்பி விடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு, பாதுகாப்பா கூட்டிட்டு வருவேன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வா போலான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போகலான்ட்டு, கார்ல உள்ள முன்னாடி டோர ஓப்பன் பண்ணி உட்காருன்னு சொல்றதுக்கு, அவ ஒரு மாதிரி சீப்பா பார்க்குறா. ஜஸ்ட் இவன ஏதோ யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பார்க்குறான்னு நான் நெனைக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, "நான் இந்த அளவுக்கு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இப்ப போயிட்டு முன் சீட்ல உட்காந்தேன்னா ஒரு மாதிரி அழுக்காயிடும் என் ட்ரெஸ் எல்லாம். அசிங்கமாயிடும். நான் வேணா பின் சீட்ல உட்காந்துக்கிட்டுமான்னு" கேட்க, பரவால்ல உட்காந்திக்கோன்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு, பார்ட்டி நடக்கிற ஹால்லயும் விட்டுட்டு இவன் வெளிய உட்காந்து அவளையே நெனச்சு ட்ராவலா பண்ண ஆரம்பிச்சுடுறான். இந்த பொண்ணு அங்க போனா இல்லையா, அங்க ஒரு பெரிய பணக்காரன பாத்துடுறா. அவன பார்த்த உடனே இவளுக்கும் பிடிச்சு போயிடுது, அவனுக்கும் பிடிச்சு போயிடுது. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு தெரியாமலேயே நம்ம ஹீரோ இவள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணாவும் இருக்கலாம், இல்ல சரியில்லாத பொண்ணாவும் இருக்கலாம். போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.